இதுலேயே வந்து ஒரு விஷயம் சொல்கிறார், அவர் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில ட்வீட்லாம் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவு அறியாமையை பார்க்கும்போது எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. என்னென்னா, அகரம் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு ட்ரஸ்ட்டு. நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நீங்கள் எப்படியாவது யூஸ் பண்ணலாம். ஒரு அசெட் வாங்கலாம், வேறு யாருக்காவது நீங்கள் வந்து கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஃபேமிலியில் ஒருத்தர் கொடுக்கலாம். ஆனால் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அதை திருப்பி எடுக்க முடியாது. அது அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண முடியும், எந்த ட்ரஸ்ட் எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டதோ, ஒரு எஜுகேஷனோ ஏதோ, அதுக்கு தான் அதை செலவு பண்ண முடியும். அப்போது அவர் கையிலேருந்து அவருடைய பணத்தை கொண்டு போயிட்டு ஒரு 10 கோடியை கொண்டு போய் சூர்யா சார் வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாருன்னா அப்போ என்ன அர்த்தம், அவர் கைவிட்டு அந்த பணம் போன மாதிரி தான். அது ஃபவுண்டேஷன் போன பிறகு ஃபவுண்டேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது முக்கியமான ஆளுமைகள்லாம் அதில் ஃபவுண்டேஷனில் இருக்காங்க, ட்ரஸ்ட்டில். நீங்கள் ஜஸ்ட் லைக் தான் அந்த பணத்தை வந்து அவர் திருப்பி எடுத்துக்க முடியாது. பல பேர் அறியாமையை பேசும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னத்துக்கு இவ்வளோ வன்மத்தோடு பேசுகிறாங்க? கரெக்ட் சார். எதுக்கு இந்த மாதிரி வன்மம் உங்களுக்கு? ஒருத்தர் வந்து டொனேட் பண்ணுறாருன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கொண்டாடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் பண்ணணும்னு எதிர்பாருங்க. அவங்க ட்ரஸ்ட்டு கொடுக்குறாங்களோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க.